பலரும் நாசமா போறதற்கு சுத்தி இருக்கிறவன் ஒரு காரணமாவே இருந்திருக்கு. மோசே கானானுக்கு செல்ல முடியாமல் போனது யாரால்? அவரோடு இருந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு காரணம். ஏன்னா அந்த மனுஷனை கடுப்பேத்துறதுல கவனமா இருந்திருக்கான். அந்த மனுஷனை டென்ஷன் ஆக்கி பேச வேண்டிய இடத்துல அடிக்க வச்சு மத்தவங்க போயிட்டாங்க, இந்த மனுஷன் போகல. இது இப்படித்தான் நிறைய பேரை கவுக்குறாங்க மனிதர்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது? இன்னொருத்தரை சொல்றேன். தாவீது கோலியாத்தை கொன்னுட்ட. தாம் இங்கயாவது கொயர் வலது பக்கம் ஆண்களும் இடது பக்கம் பெண்களும் இருக்காங்க. அங்க தாவீது என்ன கொயரா வச்சிருந்தார். அவர் பாட சொன்னாரா, ஐயா நான் எரிஞ்சு தள்ளி போட போறேன், நீங்க எல்லாம் கோரஸா சி மேஜர்ல பாடுங்கன்னா சொன்னார். அவர் பாட்டுக்கு எரிஞ்சிட்டு வீட்டுக்கு வர அந்த ஒரு பொம்பளைகள் எல்லாம் சேர்ந்து பாட்டை பாடிவிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு என்ன? அவன் கொண்டது 1000, இவன் கொண்டது 10000. 7:30 ஸ்டார்ட் ஆயிட்டா. இவர் சொன்னாரா, நம்ம பாருங்க, அவன் சும்மா இருந்தாலும் அவனை சுத்தி இருக்கிற வாய் சும்மா இருக்காது. என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க குரு குரு குரு? அல்லேலூயா. தோத்திர. தாவீது சவுல கவுத்தது யாரு? அந்த சத்தம் தானே. தோத்திரம். தாவீது பாட சொன்னாரான்னு பாட சொல்லலையே. அதனாலதான் சொல்றேன், அவசியம் இல்லாம சுத்தி இருக்கிற பலரும் பாடுவான். எல்லா பாட்டுக்கும் மியூசிக் வாசிக்க பேரப்படாது, குடும்ப நாசமா பேர். என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன அருமை அருமை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அல்லேலூயா. சரி, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, மறுபடியும் சொல்றேன், மனிதனுடைய புகழ்ச்சி அவனுக்கு சோதனை அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவனுக்கு சோதனைன்னு பைபிள் சொல்லுது. இங்க பாருங்க, இவர் எந்திரிச்சு உட்கார்ந்து நின்னுட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து பேசுற. அவர் சொன்னாரா இது தேவனுடைய சத்தம்னு? சரி, அவர் சொன்னாரா நான் பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. இவங்க பாட்டுக்கு என்ன செய்தாங்க? அந்த வார்த்தையை ஒரு முறை கூட வாசிங்க தங்கச்சி. அப்பொழுது ஜனங்கள் மனுஷ சத்தம் அல்ல, என்ன சொல்றாங்க? இது மனித சத்தம் இல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இது அவங்கள சொல்லி காரணம் இல்லப்பா. ஏன் தெரியுமா? ஒரு தடவையாவது தெய்வ சத்தம் கேட்டிருந்தா அப்படி சொல்லி இருக்க மாட்டான். தேவ சத்தத்தை கேட்டு பழக்கமுள்ள ஒருவன் ஏரோதனுடைய சத்தத்தை பார்த்து இது தேவ சத்தம்னு சொல்லி இருப்பானா? சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது தேவனுடைய சத்தம், இது மனிதனுடைய சத்தம். இன்னைக்கு வர வர சில மனிதர்களுடைய சத்தங்கள் தேவ சத்தமாக. காரணம் என்ன தெரியுமா? தெய்வ சத்தம் கேட்டு பழக்கம் இல்லாததுனால. புரியல? புரிஞ்சிருந்தா ஒரு அல்லேலூயா வந்திருக்கும். இன்னைக்கு பல மனிதர்களுடைய சத்தங்கள் யாருடைய சத்தமாய் அங்கீகரிக்கப்படுகிறது? தேவ சத்தமாய் அங்கீகரிக்கப்படுகிறது. சில மனிதருடைய சத்தங்கள் தேவனுடைய சத்தமாய் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? தெய்வ சத்தத்தை கேட்டு பழக்கம் இல்லாம போனதுனால. அந்த பழக்கம் இல்லாததுனாலதான் கூப்பிட்டது தெய்வம் சாமுவேலை, ஆனா போய் நின்னது யாருகிட்ட? மனுஷனிடத்தில், ஏலியனிடத்தில். ஒரு தடவையாகிலும் இந்த மனுஷனுக்கு தேவனுடைய சத்தம் இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்ச பிறகு ஏலிகிட்ட போய் இந்த மனுஷன் நின்னாரா? இல்ல. அப்போ தேவ சத்தம், மனித சத்தங்களை பலரும் தேவ சத்தம் என்று சொல்ல காரணம் அவர்கள் மேலுள்ள தவறு அல்ல, தெய்வ சத்தத்தின் குறைபாடுகளே காரணம். கைகளை உயர்த்துவர் அல்லேலூயா. அதுபோலதாம்மா தெய்வ சத்தம் கேட்டு பழகின பலரும் மனுஷன் என்ன சொன்னாலும் கண்டுகிடவே மாட்டான். பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அவன் இப்படி சொன்னான் பாஸ்டர், அவங்க இப்படி சொன்னாங்க பாஸ்டர், அவங்க இப்படி சொன்னாங்க பாஸ்டர், அவங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க பாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆளு மியூசிக் வாசிக்குதுன்னு வையேன், அந்த ஆளை உடனே கணிச்சிடணும். இவனுக்கு அங்க உள்ள சத்தம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. அங்க உள்ள சத்தம் கேட்டவர்களுக்கு இங்க கேட்கிற எந்த சத்தமும் பிரச்சனையா தெரியாது. அமை தோத்திரம். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ரிப்பீட் பண்ணி இருக்கிறாரா? இயேசுவை என்ன சொன்னாங்க? பெயல்செபூல்னாங்க. பெயல்செபூல் அப்படின்னா அமை பிசாசுகளின் தலைவன் அப்படின்னா. எவ்வளவோ ஏளனமா பேசினாங்க. எந்த சத்தத்துக்காகிலும் அப்படி இல்லை நான் இப்படின்னு அவர் திருத்தி சொல்ல போனாரா? காரணம் இல்லை. ஏன் தெரியுமா? பரலோக சத்தம் கேட்டு பழகினவர்களுக்கு பூலோக சத்தம் பெருசா தெரியாது. ஒரு மனுஷனுக்கு மனித சத்தங்கள் அதிகமா தெரியுதுன்னா பரலோக சத்தம் கேட்கறது குறைஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சில மனித சத்தங்கள் இன்னும் சிலருக்கு மறக்கலையே.
சில மனித சத்தங்கள் இன்னும் பலருக்கு கல்லில் எழுதப்பட்ட எழுத்துக்களை போல வைராக்கியமா இருதயத்தில் இருக்குது. அதை மறக்க, அதை விட, அதை மறந்து விட, அதை தூர விலக, அதை விட்டு வெளியே வர முடியல. ஏன் தெரியுமா? மனித சத்தம் மேலோங்கி நிற்கிறது. ஆமை, இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மேல் நோங்கி நிற்க வேண்டியது மனித சத்தம் அல்ல. தெய்வம் நம்மை அழைத்த பொழுது நமக்கு சொன்ன அந்த தேவனுடைய சத்தங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பகல் முழுவதும் மனித சத்தம் கேட்ட இயேசு ராத்திரியில் பிதாவினிடத்தில் போய் இருந்து அவர் தேவ சத்தம் கேட்கிறார். தேவ சத்தம் கேட்டுவிட்டு காலையில் வந்து எந்த மனிதர்களையும் வைராக்கியமாய் பார்க்க அவருக்கு தோன்றவில்லை. எல்லாருக்கும் நன்மை செய்தார். காரணம் என்ன? தேவ சத்தம் கேட்ட ஒருவனுக்கு மனிதன் மேல் பகையாக நிற்க முடியாது. தேவ சத்தம் கேட்ட ஒருவனுக்கு மனித சத்தத்தை பொருட்டாக எடுக்க முடியாது. தேவ சத்தம் பழகினவனுக்கு இந்த உலகத்தின் சத்தங்கள் ஒரு பிரச்சனையே இல்லை. காரணம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. எனக்கு வாழ்வு தர வேண்டியவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? இன்றைக்கு முதலாவது நாளிலே ஆமென் மாற்றப்பட வேண்டிய ஏதேனும் வார்த்தைகள், மறக்க வேண்டிய, மறக்க முடியாத சில வார்த்தைகள் இன்றைக்கு ராத்திரியில் ஏதேனும் ஒரு புறத்தில் ஒழிந்திருக்குமானால் இந்த ராத்திரி சொல்லுகிறேன், அது இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதற்கு தடையாய் மாறிவிடாதிருக்கும்படி சில மனித வார்த்தைகளின் பக்கங்களை கிழித்து எறியுங்கள். தேவன் இந்த 3 நாட்களில் இந்த ஊழியத்தோடும் தேசத்தோடும் பேச போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா.